வணக்கம். நாம் சகாதேவனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக ஐவரும் கிருஷ்ணரின் பேச்சை ஆமோதித்தனர். எனினும் விறகு எடுத்து வர அனைவரும் சென்றால் கானகத்தில் உள்ள ஏதேனும் விலங்குகள் அவரது உடலை இழுத்துச் செல்லக்கூடும். ஆதலால் யாராவது ஒருவர் மட்டும் உடலை பாதுகாக்க வேண்டும். மற்ற ஐவரும் விறகு எடுத்து வர செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தனர். அனைவரும் பேசி ஒருவாறு சகாதேவனை உடலை பாதுகாக்க அமரும்படி செய்தனர். மற்றவர் விறகு எடுத்து வர சென்றனர். அவர்கள் ஐவரும் சென்றதும் தன் தந்தையின் உடலினின் அருகினில் அமர்ந்தான் சகாதேவன். தந்தையின் சொல்லை மீறுவதாக எண்ணி வருந்தினான். ஆதலால் தந்தையின் சொல்லினை மீற விரும்பாமல் அவரின் சுண்டு விரலை உடைத்து தின்று விடுகிறான். அக்கணமே அவனுக்கு முக்காலமும் உணரும் சக்தி கிடைத்து விடுகிறது. சிறிது நேரம் கழித்து விறகுகளை சுமந்து வந்து அனைவரும் அதனை கீழே போட்டுவிட்டு களைப்புடன் அமர்ந்தனர். கிருஷ்ணரும் விறகு கட்டைகளை கீழே போட்டுவிட்டு களைப்புடன் அமர்ந்தான். மெதுவாக எழுந்து கிருஷ்ணரின் அருகினில் சென்று, கிருஷ்ணா, மற்ற நால்வரும் விறகினை சுமந்து வந்தனர். ஆதலால் களைப்புடன் அமர்கின்றனர். நீ ஏன் களைப்புடன் இருப்பது போல் காட்டிக் கொள்கிறாய் என்றான் சகாதேவன். சகாதேவன் பேசியதை கேட்டு அதிர்ந்த கிருஷ்ணர், நீ என்ன சொல்கிறாய் சகாதேவா என்றார். ஆம், நான் கண்டேன். நீ உன் தலைமேல் வைத்திருந்த விறகு கட்டு காற்றில் மிதந்து வந்ததை நான் கண்டேன் என்றான். இல்லை இல்லை, நீ வேறு ஏதேனும் சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பாய். ஆதலால் தான் இவ்வாறு பேசுகிறாய் என்றார். கிருஷ்ணரை பார்த்து சிரித்துக் கொண்டே, உன் தலைமேல் இருந்த விறகு கட்டு அரை அடி மேலே மிதந்து வந்ததை நான் கண்டேன் என்றான் சகாதேவன் தீர்க்கமாக. கிருஷ்ணருக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. மற்றவர்கள் கருத்தை கவராமல் சகாதேவனை தனியே அழைத்துச் சென்றான் கிருஷ்ணன். உண்மையை சொல் சகாதேவா என்றான் கிருஷ்ணன். சகாதேவனும், ஆம் கிருஷ்ணா, நான் என் தந்தையின் விரலை உண்டுவிட்டேன் என்றார். சகாதேவனை தீர்க்கமாக பார்த்த கிருஷ்ணர், இதனை தெரிந்துதான் நான் உங்கள் ஐவரையும் பாண்டுவின் உடலை உண்டு விடாமல் இருக்கும்படி செய்ய நினைத்தேன். அதையும் மீறி நீ உண்டு விட்டாய். ஆதலால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்றார் கிருஷ்ணர். எதிர்காலம் தேவ ரகசியம். இதனை தெரிந்த நீ இது தொடர்பான விஷயங்களை எவரிடம் எப்போதும் சொல்லக்கூடாது என்றார். அதன் சாதக பாதகங்களை தெரிந்த சகாதேவனும் கிருஷ்ணருக்கு அவ்வாறே ஆகட்டும் கிருஷ்ணா என்று சத்தியம் செய்து கொடுத்து விடுகிறான். இப்படித்தான் அவனுக்கு முக்காலமும் அறியும் சக்தி கிடைத்தது. நன்றி.